11th கிளாசிக்கல் பிசிக்ஸ் முழுக்க நம்ம ஒரு நேம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தட் இஸ் நியூட்டன். ஒய் நியூட்டன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? லெட் மீ டெல் யூ சம்திங். நம்ம எப்படின்னா நியூட்டனை ஒரு பர்சனாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நியூட்டன் இஸ் அ கலெக்டிவ் நாலேஜ் ஆஃப் சோ மெனி சயின்டிஸ்ட். இதை நான் சொல்லலை, நியூட்டனே சொல்றாரு. இஃப் ஐ ஹவ் சீன் ஃபர்தர் இட் இஸ் பை ஸ்டாண்டிங் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு முன்னாடி இந்த பல சயின்டிஸ்டோட ஷோல்டர்ஸில் நான் நின்றுக்கிட்டு இந்த யூனிவர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தான் அவங்களோட தோளில் என்னை தூக்கி வச்சு இந்த உலகத்தை பார்க்க வச்சிருக்காங்க, இந்த யூனிவர்ஸை பார்க்க வச்சிருக்காங்கன்னு நியூட்டனே சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில், டாலமி, கோப்பர்னிக்கஸ், கலீலியோ கலிலி, டைக்கோ பிராகே, கெப்லர், இவங்களோட கலெக்டிவ் நாலேஜ் தான் நம்ம நியூட்டனாக படிக்கிறோம். அதனால தான் எல்லா இடத்துலையுமே நியூட்டன் வர்றாரு. அண்ட் அது போக நியூட்டனோட தனிப்பட்ட இன்வென்ஷன்ஸ் லைக் கால்குலஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் இஸ் ஹியூஜ். நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இந்த சொசைட்டியை ஷேப் பண்ணதில் அவரோட மேத்தமெட்டிக்கல் இன்வால்மெண்ட் ரொம்பவே அதிகம். தட் இஸ் ஒய் நியூட்டனை படிக்காமல் எதையும் படிக்க முடியாது.